வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு டீ கடை கீரை போண்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த மாதிரி அரைக்கீரை வாங்கிட்டு வந்துட்டு இதை சுத்தம் பண்ணிட்டு இதில் தான் நான் செய்ய போறேன். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் மட்டுமே போதுங்க. சாதாரணமாக கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், சீரகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தான் நம்ம செய்ய போறோம். சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இது தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நறுக்கிட்டு வந்துட்டு இப்போ இந்த போண்டா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. உங்களுக்கு மொறுன்னு டீ கடையில் செய்கிற கீரை போண்டா மாதிரியே வேணுமாங்க? நான் சொல்கிற ஒரே ஒரு பொருள் ஃபைனலாக கொஞ்சம் சேர்த்துக்கிங்க. நல்ல மொறுப்பாக வருங்க. இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி கீரை போண்டா செய்கிறதுக்கு அரைக்கீரை இந்த மாதிரி கட்டாக தான் கிடைக்கும். நான் வாங்கிட்டு வந்து இப்போ நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கலக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். கடலை மாவு நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேங்க. 200 கிராமுக்கு நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. அதாவது ஒரு கப் எடுத்தீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரை சேர்த்துக்கலாங்க. இப்போ கீரை போண்டா நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துங்க. நான் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டினது சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சதை இதிலே சேர்த்துறேங்க. வெங்காயத்தையும் நீங்கள் கூடுமான வரைக்கும் பொடியாக நறுக்கிடுங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா இதில் சேர்த்துடலாங்க. கடைசியாக நம்ம ஒரு பொருள் சேர்க்குறோங்க. அதில் தான் அந்த நல்ல மொறுப்பு வருங்க. இதை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி விடுங்க. ஏன்னா அந்த கீரையிலையும் வெங்காயத்துலேயும் இருக்கிற தண்ணி அந்த மாவோடு கலந்து வந்ததுக்கப்புறம் தேவைக்கு நம்ம பார்த்துட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. ஒரேடியாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொல ஆயிரும். அதனால் நான் கொஞ்சமாக பார்த்துட்டு தான் இப்போ ஊற்றி பிசைஞ்சுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இதுவே கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் இலகி வேணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டேங்க. தெளித்து இந்தளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் தான் கடைசியாக நம்ம இந்த சீக்ரெட் பொருள் சேர்க்குறோங்க. அதாவது காஞ்சிட்ருக்கிற எண்ணெய் தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நல்ல சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஆறின உடனே கைவிட்டு பிசைஞ்சு விட்டுருங்க. மாவில் அந்த எண்ணெய் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம போண்டாக்கெலாம் போடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு இப்போ நான் போண்டா போட போகிறேங்க. சாதாரணமாக நம்ம போண்டா வடையெல்லாம் போடும்போது கையை ஈரத்தில் நனைச்சிக்குவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நனைச்சிட்டு போட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு நம்ம போண்டா சைஸ் போட்டுடலாங்க. இப்போ கடலெண்ணெய் தான் நான் காய வச்சுட்டு இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் போண்டா போடுறேங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி போண்டாக்கள் போட்டுருங்க. கையிலையே நீங்கள் கிள்ளி கூட போடலாம், இல்லை ஒரு ஷேப்பாகவும் போடலாங்க. அந்த கிள்ளி போடுற போண்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறமா கரண்டி போடுங்க. அதுக்கு முன்னாடி கரண்டி போட்டுறாதீங்க, மாவு எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா 2 பக்கமுமே நல்லா செவந்து வருங்க. அடுப்பை மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. ரொம்ப ஹைலி வேண்டாம், ரொம்ப சிம்லேயும் வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா வெந்து வருங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த போண்டாக்கள் எல்லாத்தையுமே இப்போ எடுத்தாச்சு. இப்போ அடுத்த செட்டையும் நான் இதே மாதிரி தான் நான் போட போகிறேங்க. இப்போ நம்மளோட டீ கடை கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா மொறுப்பாக இருக்குங்க. அதுவும் கூடவே நீங்கள் தேங்காய் சட்னி தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. போண்டாவை பார்க்கும்போதே அந்த கலர்லேயே அந்த மொறுப்பு தெரியுது பாருங்களேன். இப்போ நான் ஒரு போண்டாவை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளேயுமே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா மொறுப்பாகவும் இருக்குது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸாக தான் நாங்கள் இன்றைக்கி போண்டா செஞ்சோங்க. எங்கள் ஆஃபீஸ்லேயும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு எங்கள் வீட்லேயும் எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதுவும் இந்த தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பெரட்டி விட்டு வேக வச்சாதான் உள்ளே இருக்க மாவு இந்த மாதிரி நல்லா வேகுங்க. என்னங்க, இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த டீ கடை கீரை போண்டா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி போண்டாலாம் ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாவோ, குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதோ, அல்லது காலையில் ஒரு 11 மணிக்கு இந்த மாதிரியெல்லாம் செய்யலாங்க. நம்ம லஞ்சுக்கு ரசம் சாதம் இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி போண்டா வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நம்ம வீட்லேயே டீ கடை கீரை போண்டா எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த போண்டா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.